துடிக்குது மனசு. தப்பா எடுத்துக்காதீங்க, அது நியாயமான கோவமா? அடிச்சாரு மேடம். எதுக்கு? இந்த மாதிரி பேசிட்டு இருக்கே நீ சும்மா அப்படின்னு சொல்லி அடிச்சாரு. ஏன் கௌதம்? அப்படிலாம் அடிக்கல மேடம். அவங்க எப்பனா போறாங்க, நம்ம ஃபேமிலி தானே பாக்கணும் மேடம். அதனாலதான் சண்டை வந்தாங்க. அவங்க போய் பாக்கணும்னு நினைச்சாங்களா? நான் காலையில இடும்போது தான் சொல்றேன். சரி, அதுக்கு நீ சாப்பிடாம இருந்தா சரி மேடம், நீ நைட் சாப்பிடல. அவங்க உடம்பு சரியில்லைன்னா ஏன்னா அவங்க வயசான ஆயாவாண்ணா சொல்லுங்க. 4 பேரு கிட்ட 4 பஞ்சாயத்து பேசுற வேலை இருப்பாங்க. எங்க அம்மா போல இருக்காங்க வயசானவங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது மேடம். இவங்க மேல அவங்க அம்மா அவங்க எது சண்டை நடந்தாலும் இவங்க அப்பா கூட மாட்டாங்க மேடம். எதிர்க்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை போய் கூட்டின்னு வந்துடுறாங்க. எப்ப பாரு சண்டை. யார் அது? இவங்க வீட்டை எதிர்க்க இருக்காரு ஒருத்தர். அதான் யாரோ வேற யாரோ. அவங்களுக்கு எங்களுக்கு சொந்தக்காரங்க கிடையாது, இவருக்கும் சொந்தக்காரர் கிடையாது. இவங்க சொந்தக்காரங்க வரவே மாட்டாங்க எதுக்குமே. அடிக்கடி இந்த பிரச்சனை வராது. ஒரே ஒரு ட்ரிப் தான் வந்தது. துணியில எதுவும் போயிட்டாங்க, வேகமா போயிட்டாங்க கோச்சிங். பஸ் ஸ்டாண்ட் கூட நான் போய் கூப்பிட்டேன். செவ்வா நான் இந்த மாதிரி ஒன்னும் சொல்ல மாட்டேன், வீட்டுக்கு வந்துடு. சும்மா இப்ப 8ஆம் மாசம் அதுவும் நீ கோச்சிங் போகாத. அப்ப இல்ல மேடம், எங்க அப்பா எங்க அம்மா வந்திருந்தாங்க. இந்த மாதிரி நான் எங்க வீட்டுல கோச்சிட்டு வந்துட்டேன், எங்க அப்பா அந்த மாதிரி திட்டுறாருன்ட்டு இவரு கூட வந்துட்டேன். நான் 2ஆம் மாசம் குழந்தை பிறந்தேன்னு. உங்க வீட்டுல உங்க அப்பா திட்டினாருன்னு வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டீங்களா? திட்டினாரு, என்ன திட்டினாருன்ட்டு நான் வந்துட்டேன் மேடம். இவரு கூட வந்துட்டேன் அவங்க வீட்டுக்கு. வந்துட்ட பிறகு இவரு என்ன சொன்னாரு, கோச்சிட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் நம்ம பேசி சமாதானம் படுத்திக்கலாம் அப்படி சொன்னாரு. சரி நான் விட்டுட்டேன். அப்புறமா எனக்கு சமாதானம் ஆயிடுச்சு. சரி அம்மா அப்பா இந்த மாதிரி திட்டினாங்க, நம்ம எதுக்கு சும்மா அவங்க கிட்ட சண்டை போட்டுன்னு வரணும்ட்டு போன் கேட்டா போன் பேசலாம், போன் எடுத்தா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. உங்க அம்மா கிட்ட பேச விடாத போன் ஆஃப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அம்மாவோட பேசவே இல்லையா? பேசல மேடம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எங்க வீட்டுக்கு நான் ₹1 ரோட்ல வந்து ₹1 காயின்ஸ் போட்டு எங்க அப்பா வர வச்சு, இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்கப்பா அப்படின்னு. என் நகையை எடுத்து இவங்க பீரோல வச்சுட்டு மூஞ்சி கழுவிட்டு வரதுக்காட்டி என் நகையில எடுத்து அவங்க பீரோல வச்சு பூட்டி போட்டு இவரு போயிட்டாரு. நான் போய் பீரோ தரேன்னா நகையை காணும். நகை எங்கன்னு கேட்டா அவங்க அம்மா அண்ணா நாங்களா எடுத்து வச்சுக்கிறோம், நாங்களா எங்க பொண்ணுக்கு. அது அந்த மாசம் கிளம்பி போக கூடாது, என் பேச்சை கேட்காம போக கூடாது, அவங்க கூட போக கூடாது. எனக்கு என்ன பதில் சொல்லிட்டு வேணா போட்டோம். சும்மா ஆனவனும் அடிக்கடி கோச்சிங் அம்மா வீட்டுக்கு போறேன். என்ன வீடா நகை எடுத்து வச்சுட்டா அவங்க போக மாட்டாங்கன்னு. ஆமா, இப்ப அவங்க அவங்களுக்கு ஃபுல்லா நகை ஒரு பிடியா பின்ன. இப்ப அதனாலதான் அவங்க ரிலேஷன்ஷிப் குள்ள இருக்காத ஒரு பந்தம் வந்து நகை வந்து எங்களுக்கு அந்த நகை மேல ஆசை கிடையாதுங்க. அந்த நகைக்கு அவங்களுக்கு அந்த நகை மேலதான். யாருக்கு? அவங்களுக்குன்னா இவருக்கும் சரி அவங்க அம்மாக்கும் சரி. சரி, அவங்களுக்கு யாருக்கு ஆசை இருந்தா குடுக்கறது குடுக்காதது உங்களுடைய இஷ்டம் இல்லையா? அப்படின்னு தரலன்னா கூட சண்டை போடுறாங்க மேடம். யார் சண்டை போடுற? இவர் தான் மேடம் என்கிட்ட சண்டை போட்டாரு. போட்டேன். நீ சண்டையெல்லாம் கணக்கு வச்சுக்க முடியாது. இல்ல மேடம், நகை வேணும் நான் என்னைக்கே சண்டை போடுறது இல்ல. உங்க விருப்பம் தான் குடு, எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு குடுத்துட்டா அதோட நானும் யாருக்கும் பைசா கொடுக்க வேண்டியது எதுவும் கிடையாது. வாங்கி வந்து கொடுத்துட்டு நீ மூட்டுக்கோ, உங்ககிட்ட நான் குடுத்துறேன். ஒரு பொதுவா சொல்லுவாங்க, ஒருத்தவங்களுடைய நகையோ ஏதோ சேவிங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்றது இல்லைங்களா? நீங்க வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக கடன் வாங்கிருக்கீங்க, அதை அடைக்கிறதுக்கு இந்த நகைய யூஸ் பண்ணிட்டா எமர்ஜென்சி அப்படின்னும் போது என்ன பண்ணுவீங்க? கல்யாணத்துக்கு தான் வாங்கினேன், அதுக்கு என்ன பதில் சொன்னா கல்யாணத்துக்கு தானே வாங்கினேன், வாங்கிக்கோ, எனக்கு வாங்கி கொடுத்த போல இருக்க. இல்ல, நீங்க உங்களுடைய செலவை பாத்துக்கிறதுக்காக வாங்கியிருக்கீங்க. ஆமா, அது கல்யாண செலவு தான் வாங்குது. அந்த நகையை வச்சு மறுபடியும் அந்த கடனை அடைக்கிறது வந்து சரியான வழி இல்லையே. அவங்க வந்து சண்டைக்காரங்கள, இப்ப எங்க அக்கா வந்து பைசா இருக்குது, நீங்க எப்பனா போங்க சண்டை போட்டுங்க, என் கடனை கொடுங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அக்காங்களே மேடம், இவங்க அக்கா கிட்டதான் கடன் வாங்கியிருக்காரு கல்யாணத்துக்கு. அக்காங்களே இந்த மாதிரி கேட்டா அப்புறம் அதனால நான் சொன்னேன், அவங்க வந்து பேசுறது பிடிக்கலையா? சரி, அவங்க வந்து பேசுறது பிடிக்கல, உங்க செயின் வச்சு குடுத்து. அவங்க வந்து பேசுறது பிடிக்கலன்னு சொல்லல, அந்த மாதிரி வந்து கடன் கேக்குறது அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்திருக்கு. அதுதான் சொல்றேன், நீ அந்த கடன் எது கேட்டாலும் நீ வாய மூடு, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க வைஃப் சரி சமமா எல்லா விஷயத்திலயும் அவங்க தலையிட்டு தான் ஆகணும் இல்லையா? ஆமா மேடம், எல்லாத்துலயும் தான் தலையிட்ட மேடம். ஒரு நாள் அவங்க ஒரு இடம் இருக்கு அவங்களுக்கு சொந்தமா, அந்த இடத்துல வந்து அவங்க தங்கச்சிக்கு வந்து இடம் கொடுத்துட்டாங்க. பின்னாடி நாங்க இருக்கிற வீட்டு பின்னாடி இடம் கொடுத்துருக்காங்க.
அவங்க அக்காங்களுக்கு வந்து கம்மி கம்மியா நகை போட்டாங்க. இந்த இடத்துல 4 பேருக்கும் தான் பங்கு இருக்கு. நான் சொன்னேன், நகை வேணால கொடுத்துருங்க, வாங்கி அந்த இடத்த கொடுக்காதீங்க, நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னதுக்கு, நீ அந்த விஷயத்துல தலையிடாத, நீ அது வந்து உனக்கு சொன்னமே கிடையாது அந்த இடம். யார் சொல்றா? இவர் சொல்றாரு மேடம். உங்க வைஃப்னு ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய அந்த லைஃப் பார்ட்னர் இல்லையா? நீ உனக்கு சொந்தமே இல்ல, உனக்கு சம்பந்தமே இல்ல அப்படிலாம் நான் சொன்னது இல்ல. அது எப்படி சம்பந்தமே இல்லாம போடும்? இதெல்லாம் சண்டை இதனாலதான் நடந்துட்டே இருந்திருக்கு இல்லையா? பேசி வாக்குவாதம் தான் மேடம். இனிமேல் உங்களுக்கு தெரியுது நீயா நானா இதேதான் யாருக்கு இந்த காரணங்களாலதான் நம்மளுக்குள்ள சண்டை வருதுன்னு உங்களுக்கு கிளியரா தெரியுது இல்ல? நான் எவ்வளவு விட்டு கொடுத்து போறேன் மேடம். சரி இவ்வளவு பிரச்சனை, சரி நீதான் முக்கியம் அப்படின்னு நான் தான் போயிட்டேன்ல. அப்ப நான் இது மேல என்ன மேடம் பண்ண முடியும்? யார் பேச்சு கேட்க? சரி நீ சொல்லுமா, இப்போ உறுதியா இப்படி எல்லாம் இருந்தா நானும் சந்தோஷமா இருக்கேன், அவர் சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு ஒருத்தர் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன இதுக்கு மேல என்னால இருக்க முடியாது மேடம். இருக்க முடியாதுன்னா அவர் கூட இருக்க மாட்டேன். டாக்டர் வந்து இன்னொரு குழந்தை பெத்துக்கிட்டா ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. சரி குழந்தை பெத்துக்காதீங்க. அப்போ என்னால வந்து வேலை கூட செய்ய முடியாது மேடம். இப்ப என்னால தண்ணி கூட தூக்க முடியாது. எங்க அம்மா தான் எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க அந்த வேலையும். கொஞ்சம் தொலைவு நடந்தாவே மூச்சு வாங்க மேடம் எனக்கு. அப்போ உங்களுடைய தேவைகள்லாம் நீங்க பாத்துக்கணும் இல்லையா? அது நீங்க உங்களுடைய டே டு டே உங்களே நீங்க பாத்துக்கிறத பத்தி சொல்றேன் நானு. அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். பட் அதுக்கும் உங்களுடைய லைஃப்க்கும் என்ன, ஐ மீன் அவரோட ஒரு லைஃப் லீட் பண்றதுக்கும் என்ன பிரச்சனை? இல்ல மேடம், திருப்பி நான் அங்க போனேன்னா எங்க மாமனார் வந்து சண்டை போடுவார், குஷ்டு வந்து. நான் கூட இருக்க மேடம். அப்ப தனியா இருக்கணும்னு விருப்பப்படுறீங்களா? தனியா வரமாட்டாரு மேடம். ஆவடிக்கு அவரு ஆவடிதான் வரணுமா? ஆவடிக்கு எதுக்கு வரணும்? ஆவடி இல்ல, நான் வேற எங்க அம்மா வீட்டாண்டன் இல்ல, வேற இடத்துல கூட நான் வீடு பார்த்து வைக்கிறேன்றாங்க. அவங்கள விட்டுட்டு நான் வரமாட்டேன். அந்த ஊர்லதான். நீங்களும் அதே தானே சொல்றீங்க? இல்ல மேடம், நான் எங்க அம்மா எங்க அப்பா விட்டு வரமாட்டேன். அவள்தான் நான் சொல்லிட்டேன். அவங்கதான் இப்போ இது வரைய செலவு பண்றாங்க மேடம். கௌதம் நீங்க என்ன சொல்றீங்க? குன்றத்தூர்ல கூட தனியா வைக்கிறேன். எங்க அம்மாவை நான் பாத்துக்கணும். அதாவது அவங்க அம்மா வேலைக்கு போறாங்க, கொளுத்து வேலைக்கு. அவங்க அப்பாவும் வேலைக்கு போறாரு. அவங்க எப்படியாவது சம்பாதிச்சுப்பாங்க. எங்க வீட்டுல யாரும் 2 பேரும் வேலைக்கு போறது கிடையாது. நான் சம்பாதிச்சாதான். அப்ப நீங்க முடிவிடுங்க. அப்ப நான் என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு. நீங்க வாழணும்னு விருப்பப்படுறீங்க? நான் வாழணும் தான் விருப்பம். எனக்கு என் குழந்தையும் வேணும், எனக்கு என் ஒய்ஃபும் வேணும். எங்க அம்மா அப்பாவும் நான் பாத்துக்கணும். அவங்க அம்மா வேலைக்கு போறாங்க மேடம். இல்ல நீங்க அந்த பேச்சு விடுங்கம்மா. அவங்க வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அந்த பேச்சுக்கு வராதீங்க. உங்க ஹஸ்பண்டோட நீங்க தனியா போய் வாழறத பத்தி சொல்லுங்க. இல்ல மேடம், நான் ஒரு கூட போக மாட்டேன் இதுக்கு மேல. உங்களுடைய குழந்தையோட எதிர்காலம் நான் பாத்துக்கிறேன் மேடம். எனக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னா நான் வேலைக்கு போய் நான் இது பாத்துக்கிறேன். உங்களுக்கு இருக்கிற உடல்நிலை, உங்களுடைய பிரச்சனை உங்க ஹஸ்பண்டுக்கு கிளியரா தெரியுமா? தெரியும் மேடம். அவருக்கு என்ன தெரியும்? எந்த அளவுக்கு தெரியும் கௌதம்? அவங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனை இருக்கு? அதான் என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும்? என்னன்னு சொன்னாங்க? இப்பதான் நான் ஹார்ட்ல இது பிரச்சனைன்னு சொன்னாங்க, தவிர ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அது கூட இப்பதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. அது முன்னெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் ஒண்ணுமே சொல்லலையே, என்ன எதுவுமே கேட்கல. சொன்னாங்க, அவள் தான். அவங்களா போய் பாத்துக்கிறாங்க. அவங்களாம் எதுவுமே என்னை கண்டுக்கிறது இல்லை. நான் போனால்தான் பிரச்சனை வருது. இவங்களே தான் சொல்றாங்க, இவர் வந்தா நான் பிரச்சனையோட வரேன்னு இவங்களே சொல்றாங்க. அப்புறம் எப்படி மேடம் என் பக்கம் பேசுறாலே என் மேலே குற்றம் சொன்னா நான் எப்படி மேடம் போய் பார்க்க முடியும்? சண்டை வந்தா கூட இப்ப சொல்றாங்க இதுதான் என் பிரச்சனை, நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் தான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, வர சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏங்க என்ன யாரும் இது ஆணும் பெண்ணும் சமம் போல தானே. எனக்கு என்னன்னா அவங்க துடிக்க போறாங்க, அவங்களுக்கு என்னன்னா நான் துச்சு தானே ஆகணும். அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன். அவள்தான் என்னையும் நம்பி வரணும். அப்புறம் என்கிட்ட இருக்கிற போல இருந்துட்டு சும்மா நீ இப்படிதான் வச்சுக்கணும்லாம் இருக்க மாட்டேன். நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் இருப்பேன்னு எனக்கு சட்டம்லாம் போடக்கூடாது. இல்ல மேடம், இது மாதிரிலாம் ஒரு டைம் போயிடுவேன் அவர் கூட. ஆனா இருந்தாலும் அவர் வேலைக்கு போயிடுவாரு மேடம். எனக்கு திடீர்னு எதனா ஆயிடுச்சுன்னா கூட இவங்க ஆளுங்க வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க மேடம். இப்ப எதுக்கு அவங்க ஆளுங்களை எதிர்பார்க்கறாங்க? சொல்ல துடிக்குது மனசு.